சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் விசில் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் தடை செய்யப்பட்ட பொருட்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது கவனம் பெற்றுள்ளது. மேலும் சீப்பை மறைத்து வைத்தாலும் கல்யாணம் நடக்கும் என தாவேகா முக்கிய நிர்வாகி பதிலடியும் கொடுத்துள்ளார். தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த மாத இறுதியில் அல்லது மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகள் கொண்டு 4 முனை போட்டி நிலவும் என தெரிகிறது. வெற்றி என்ற இலக்கை நோக்கி அனைத்து கட்சிகளும் தீவிர கிரவுண்ட் ஒர்க்கில் ஈடுபட்டு வருகின்றன. அதற்கேற்ப தேர்தல் வியூகங்களையும் வகுத்து வருகின்றன. புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. பிரச்சார பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் அதே வேளையில் தேர்தல் அறிக்கையையும் தயார் செய்து வருகிறார்கள். மேலும் அக்கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் அந்த சின்னத்தை தாவேகாவினர் மக்களிடம் பிரபலப்படுத்தி வருகிறார்கள். இதற்காக விசில்களை பொதுமக்கள் கூடும் இடங்களில் வழங்கி தங்களது சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்குள் முதல் முறையாக விசிலை ரசிகர்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்குள் விசில் கொண்டு செல்ல முதல் முறையாக தடை செய்யப்பட்டுள்ளது கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் சேப்பாக்கம் மைதானத்திற்குள் விசில் கொண்டு செல்ல தடை விதிப்பிற்கு அக்கட்சி கண்டனம் தெரிவித்திருந்தது. சூழல் இப்படி இருக்க தாவேகா பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் விசில் சத்தம் கேட்டால் சித்தரஞ்சன் சாலையில் இருப்பவர்களுக்கு தூக்கம் போய்விடுகிறது. சீப்பை மறைத்து வைத்தாலும் கல்யாணம் நடக்கும், விசிலின் ஓசையில் விஜயின் ஆட்சி நடக்கும் என தனது சமூக வலைதளத்தில் பதிலடி கொடுத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த விசில் தடைக்கு ICC அல்லது BCCI தரப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சேப்பாக்கம் மைதான நிர்வாகம் தரப்பில் இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே வேளையில் தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் வழிகாட்டுதல்கள் தொடர்பாக வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் தடை செய்யப்பட்ட பொருட்களின் பட்டியலில் விசில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.